அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன கம்பெனி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கேஇசி இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரியலனா அந்த கம்பெனியில் நம்ம போய் போட்டுட்டு லாஸ் ஆச்சுன்னா பின்னாடி நம்மளுக்கு தான் ட்ரபிள். கரெக்டுங்களா? ஸோ அதால் வி ஹேவ் சம் பாயிண்ட்ஸ். ஸோ என்ன பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1945 இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் மேலே இந்த கம்பெனி இருக்கிறதால இட்ஸ் குட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஜி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இட்ஸ் அ பெரிய குரூப். அது நீங்கள் போயிட்டு நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி பேசினா இட் வில் டேக் மோர் டைம், அதால் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் மெயினாக எதில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், ரயில்வே, சிவில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் 100 கண்ட்ரிக்கு மேலே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசிக்லி ஸ்பெசிஃபைடு வித் த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இபிசி மேனரில் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாகவே. சரி, ஓகே. ஸோ என்ன நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளோன்னா 1709 கோடிங்க. சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிக்கு எப்போவுமே ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், மண்டே வந்து இந்த கம்பெனி ஒரு ரேலியில் இருக்கும். ஃபண்டமெண்டல் அனலைஸ் எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனியோட வரவு செலவு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு தோணும். ஒன்றும் இல்லை, வரவு செலவில் நெகட்டிவாக இருந்தாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதுவே அவங்க பாசிட்டிவாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ கேசி இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 840, ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் 21 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஸோ எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை ஜூன் 2023 டு ஜூன் 2024 அப்படின்னு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நடக்கக்கூடிய குவார்ட்டர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்றத பார்ப்போம். போன வருஷம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு மேலே இருக்காங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 4000 கோடி மேலே இருக்காங்க. ஆனால் பட் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இபிஐடி பார்த்தீங்கன்னா 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 107% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 42 கோடி, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 87 கோடி வந்து அட்டைன் ஆயிருக்கு. ஸோ அதால் 100% அவங்க நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்பெனிக்கு நல்ல விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.41 இருக்கு. ஸோ இதுவும் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம். டெக்னிக்கல் அனலைஸ் நான் ட்ரேடிங் வியூ எடுத்துக்கிட்டேன், 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன், 1 இயர் இங்கே ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன். எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு விஷயம் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ 1 இயர் முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 73% வந்து கிடச்சிருக்கும். ஐ மீன் நீங்கள் 1 lakh உள்ளே போட்டிருந்தீங்கன்னா 70,000 வெளில எடுத்திருப்பீங்க. 1,70,000 ரிட்டர்ன்ஸ் வந்து வெளில உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஏன்னா இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட் போனீங்கன்னா இது எல்லாமே வந்து இருக்காது. ஓகேங்களா? பட் எல்லா ஸ்டாக்குமே நடக்குமா கண்ணான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. we have to choose the better stock. அதுக்கு சம் நாலேஜ் வேணும். ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் படிச்சே ஆகணும், வழி கிடையாது. ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட்டு இப்போது கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷனில் இருக்குது? கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு சைடுவே எடுத்திருக்காங்க. ஒரு சைடுவேக்கு அப்புறம் ஓகேங்களா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே ஷேர் வந்து கீழே ப்ரைஸில் தான் போயிருக்கு. பட் ஈவன் தோ என்ன ஆகும், என்னோட கெஸ் நாளைக்கு வந்து இந்த நியூஸ்க்காக ரியாக்ட் ஆச்சுன்னா இதை ஒரு பிரேக் அவுட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணும்போது இதோட ரேலி வந்து கண்டிப்பாக ஒரு 938 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா அடுத்த ரெசிஸ்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து உங்கள் ரேடாரில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொன்ன மாதிரியே நடந்ததுன்னா பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னதால் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஓன் அனலைஸ் அண்ட் உங்களோட இது போட்டு நீங்கள் பண்ணுறது வெல் அண்ட் குட். ஸோ இந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டட் ஸ்டாக் நீங்கள் பார்க்கணும், அதோட அனலைஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.